இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போகிற முக்கியமான காரியம் என்னென்னா, இந்தியாவில் இருக்கிற திருச்சபைகள் நிறைய பாஸ்டர்மார்கள், போதகர்கள், பிஷப்மார்கள் அந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, அதில் பார்த்து ஜெபிக்கிறீங்க, அநேகர் சொல்கிறீங்க நன்றி. இப்போது இந்திய தேசத்தில் சபைக்கு வந்திருக்கிற ஆபத்து பெரிது. இன்றைக்கு அடுத்து சபைகள் குறிவைக்கப்படுகிறது. சிறு வியாபாரிகள், விவசாயிகள் அவங்களுக்கு விரோதமாக சட்டங்கள் கொண்டு வந்து அதெல்லாம் ஒரு பக்கம் முடக்கிறாங்க. இப்போ சபைகள் என்றால் எழுப்புதல் சபையில் தான் உண்டாகும். சபை மூலமாகத்தான் தேசத்தில் எழுப்புதல் பரவும், ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும். எழுப்புதலுடைய விளைவு சபை எழும்பி பிரகாசித்து திரளான மக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. இதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எழுப்புதல் காரியம். அப்போ சாத்தான் பார்க்கிறான், சபையை முடைக்கிறணும், சபையை இல்லாமல் பண்ணிவிட வேண்டும், சுவிசேஷ அறிவிப்பதை தடுக்க வேண்டும் என்று பல காரியம் இந்தியாவில் தீவிரமாய் நடக்கிறது. முக்கியமாக மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், உத்தரகாண்ட், வட இந்திய மாநிலங்கள், கர்நாடகா மாநிலத்திலே கூட இந்த நாட்களில் சபைகள் மிகுந்த உபத்திரவத்தை சந்திக்கிறது. சமீபத்தில் மத்திய பிரதேசத்திலிருந்து, உத்தரப்பிரதேசத்திலிருந்து ஜெபத்துக்காக தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. அங்கே ஊழியம் செய்கிற, அங்கே சபை நடத்துகிற, 25 வருஷமாக சபை நடத்துகிறாங்க, 50 வருஷமாக ஆஸ்பத்திரி இதெல்லாம் நடத்தி மக்களுக்கு சேவை செய்கிறாங்க. அதெல்லாம் இப்போ குறி வைக்கப்படுகிறாரு. இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டதில்லை, எத்தனையோ வருஷமாக நடக்கிற சபைகள் மூடி சீல் வைக்கப்பட்டு விட்டது. அங்கே இருக்கிற போதகர்கள் கைது செய்யப்பட்டு ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த சமயத்தில் வட இந்தியாவில் ஊழியம் செய்கிற சபை பாஸ்டர்கள், சுவிசேஷ அறிவித்தவங்க சுமார் 60 பேர் ஜெயிலில் இப்போ அடைக்கப்பட்டிருக்கிறாங்க இந்தியாவில். அது மாத்திரம் இல்லை, இப்போ மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசத்தில் அங்கிருந்து ஜெபத்துக்காக தெரியப்படுத்துகிறாங்க என்ன நடக்கிறது என்பதாய். என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே உள்ள சபையில் போய் சொல்கிறாங்க, ஒரு சர்ச் ஆராதனை நடக்குது, அது 25 வருஷத்துக்கு மேலே சபை இருக்குது, அங்குள்ள கிறிஸ்தவ குடும்பங்கள் சேர்ந்து ஆராதிக்கிறாங்க. திடீர்னு ஒரு 10 பேர் சர்ச்சுகளை போய் உட்கார்ந்துடுறது ஆராதனை நடக்கும்போது. முடிஞ்ச உடனே நேர போலீஸ் ஸ்டேஷனில் போய் எங்களை கட்டாயமாக மதம் மாற்றினாங்க, எங்களை ஏமாற்றி ஒரு மதம் மாற்றினாருன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு. உடனே சில மத அமைப்புகள் இருக்கிறது, அவங்க சேர்ந்துடுறாங்க. சேர்ந்த உடனே அரெஸ்ட் பண்ணி இந்த சர்ச்சை சீல் வை அப்படின்னு. அந்த போதக அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, இவங்க எங்கள் சபை சேர்ந்தவங்களே கிடையாது, இவங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, இன்றைக்கி தான் சர்ச்சுக்குள்ளே வந்தாங்க, அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அதெல்லாம் கோர்ட்டில் சொல்லு. பாருங்கள் எப்படி காவல்துறையும் அவங்களுடைய பயமுறுத்தலுக்கு பயப்படுகிறாரு. அதெல்லாம் கோர்ட்டில் சொல்லு, எஃப்ஐஆர் போட போகிறோம், இல்லாட்டின்னு பெரிய பிரச்சனை ஆயிருன்னு சொல்லி அவர் அரெஸ்ட்டு பண்ணி, ஒரு ஆதாரமும் இல்லாமல் அரெஸ்ட்டு பண்ணி சபைக்கு சீல் வச்சு கோர்ட்டில் கேஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு பாஸ்டர் 8 மாதம் ஜெயிலில் இருந்தார், பெயில் கிடைக்கல, எவ்வளோ போராடினாங்க அங்கே உள்ள சபையார். 8 மாதம் கழித்து பெயில் கிடச்சி வெளியே வந்துட்டார். கேஸை நடந்து கோர்ட்டுக்கு போனால் அந்த 10 பேரை காணும், அஸ்காண்டட். எங்களுக்கு கட்டாய மதம் மாற்றினாங்கன்னு கேஸ் கொடுத்தாங்கல்ல, அந்த 10 பேரை காணும், கோர்ட்டுக்கே வரல, அவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல, எங்கேன்னே தெரியல. ஜட்ஜு சொல்லிட்டார், இது ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுன்னு விடுதலை பண்ணிட்டார். ஆனால் 8 மாதம் ஜெயிலுக்குள்ளே இருந்தாரே, 8 மாதம் சர்ச்சை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு அதான் வேணும், அவங்க அதை தான் செய்கிறாங்க. பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி போலீஸை வச்சு மிரட்டுவது, சபைக்கு சீல் வைப்பது. கோர்ட்டுக்கு போனால் நிற்காதுன்னு அவங்களுக்கு தெரியும், ப்ரூவ் பண்ண முடியாதில்ல. நம்ம யாரையும் மதம் மாற்றுவது இல்லை, கட்டாய மதம் மாற்றுறது பற்றி பேசுகிறது இல்லை. அப்புறம் இப்படி கட்டாய மதம் மாற்றுறாங்க. இவங்க கட்டாயமாக கட்சி தான் மாற்றுறாங்க. ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு கோடிக்காக பணம் கொடுத்து குதிரை பேரம் பண்ணி வாங்குறாங்க பாருங்கள். அவனுங்களை பிடிச்சி ஜெயிலில் போடணும். நாட்டை ஏமாற்றுகிற மக்களை ஏமாத்துறவங்க.
கட்சியில் ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டால் மக்களை ஏமாற்றி காசு கொடுத்து எம்எல்ஏ விலை கொடுத்து வாங்குறான் பாருங்க, அவன் தான் தேச துரோகி. நம்ம எங்கே பண்ணுறோம்? நம்ம இயேசுவை அறிவிக்கிறோம், விரும்புகிறவங்க சர்ச்சுக்கு வர்றாங்க, அவ்வளோதான். எங்கே மதம் மாற்றுறாங்க? பொய்யான குற்றச்சாட்டு சொல்லி அவங்கள கொஞ்ச நாள் பயமுறுத்தி ஊழியத்தை முடக்க நினைக்கிறாங்க. இப்போ நிறைய நடக்க ஆரம்பித்து விட்டார். உத்தரப்பிரதேசத்தில் ஆஸ்பத்திரி ஏழைகளுக்கு சேவை செய்கிறாங்க. 50 வருஷத்துக்கு மேலே இருக்கிற பழமையான ஆஸ்பத்திரி அது. அங்கே வந்து போலீஸ் வருது, டாக்டரை பார்த்து சொல்லுது, நான் சொல்கிற மாதிரி கையெழுத்து போடு. என்ன எழுதியிருக்காங்கன்னா, நான் மக்களுக்கு மருத்துவ உதவி செய்து அவங்கள மதம் மாற்றுகிறேன் எழுது. நான் அது செய்யலையே. நாங்கள் வந்து யாருங்க மதத்தை பற்றி பேசுகிறது இல்லை. ஏழைகளுக்கு சேவை செய்கிற வியாதியஸ்தருக்கு இங்கே வந்து மருத்துவம் செய்கிறோம். இல்லை, நீ எழுது, கையெழுத்து போடு, இல்லாட்டினா அடிப்பேன். மெடிக்கல் டாக்டரை கை நீட்டுறாரு போல் அந்த காவல்துறை அதிகாரி. இந்த மாதிரி சூழ்நிலை தான் இப்போ இந்தியாவில் நடக்குது. இது வெளி உலகு தெரியாமல் இப்போ தெரிய ஆரம்பித்து விட்டார். இந்த மாதிரி அடிக்க கையை ஓங்குறாரு. அவர் வந்து எஸ்பிக்கிட்ட போனால் ஆஸ்பத்திரி மூடிட்டு போ அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன நடக்கிறது? உத்தரப்பிரதேசத்தில், மத்திய பிரதேசத்தில், வட இந்தியாக்களில், கர்நாடக மாநிலத்தில் உபவாச ஜெபத்துக்கு பஸ்ஸில் வர்றாங்க. ஜெபத்துக்கு ஒரு உபவாச ஜெபம் 4 முறை நடக்கு, பஸ்ஸில் வர்றாங்க. மாதிரி வர்றவங்கள மறித்து போலீஸ் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து மதமாற்றம் பண்ணுறீங்க அப்படின்னு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுறாங்க. பஸ்ஸையே மறித்து வச்சுட்டாங்க. அங்கங்கே மதம், அவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க. ஒரு சர்ச்சுக்கு போகிற ஆட்கள் வருஷக்கணக்காக ஜபத்துக்கு போகிறத தடுத்து நிறுத்தி அது மதம் மாற்றுறாங்கன்னு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி மிரட்டுறது, பயமுறுத்துறது, கையெழுத்து வாங்கிறது இந்தியாவில் நடக்க ஆரம்பித்து விட்டார். அநீதியான காரியம் நடக்க ஆரம்பித்து விட்டார். இன்றைக்கி சபைகள் அதை சந்திக்க ஆரம்பித்து விட்டார். இந்த மாதிரி காரியங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டார். இப்போ என்ன செய்கிறது? நிறைய பேர் பாதிக்கப்பட்டு ஊழியர்கள், பாஸ்டர்மார்கள் ஜெயிலில் இருக்காங்க. வட இந்தியாவில் மிரட்டப்படுறாங்க. ஜார்க்கண்டில் ஒரு மாநிலத்தில் ஆராதனைக்கு வர கிறிஸ்தவங்களை ஓட அடித்து விரட்டுறாங்க, சர்ச்சுக்குள்ளே வரக்கூடாதுன்னு. அவங்க யாருன்னு கேட்டால் எங்கள் கிராமத்து ஆட்களே இல்லை, இவங்க எங்கேருந்தோ வர்றாங்க. இருக்குன்னு ரவுடிகளை தயார் பண்ணி காசு கொடுத்து கிறிஸ்தவங்களை அடிக்கிறதுக்குன்னு ஆட்களை அனுப்பி வைக்கிறதுக்கு ஒரு அமைப்பே இருக்கிறது. வீடியோவில் பார்க்குறீங்க, வீடியோவில் விரட்டி அடிக்கிறாங்க. அவங்க என்னத்தை பண்ணாங்க? அவங்க வருஷக்கணக்காக சர்ச்சுக்கு போகிறவங்க, கிறிஸ்தவ குடும்பம், சர்ச்சுக்கு போகிற ஆட்களை விரட்டி அடிக்கிறதும் விரட்டுறதும் இங்கே இருக்கவே கூடாது என்று சொல்லுவதும். இப்போ அதே மாதிரி காரியங்கள் தேசத்திலே பரவி கொண்டிருக்கிறது. இப்போ இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி முக்கியமாக அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். உலக அளவில் பல தேசத்தில் இருக்கிறீங்க எல்லாரும் இணைந்து நம்ம இந்தியாவில் நடக்கிற காரியத்தை அறிந்து நீங்கள் ஜெபிக்கணும். இப்போ இதெல்லாம் நடக்குது, என்ன செய்கிறது? ஊழியர்கள், சபை நடத்துகிறவங்க, பாஸ்டர்மார், ஊழியம் செய்கிறவங்க பயப்படாதங்க. இதெல்லாம் நடக்கும்னு இயேசு சொன்னார். இயேசு சொன்னது தான் நடந்து கொண்டு இருக்கிற, அறிந்து கொள்ளுங்க. இது எழுப்புதலுக்கு ஒரு பெரிய அடையாளம். இயேசு என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வேறு புஸ்தகத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் இந்த கடைசி கால சம்பவங்களை பற்றி இயேசு சொல்லும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், அதாவது உங்களுக்கு உபத்திரவங்கள், பாடுகள் வரும், உங்களை துன்பப்படுத்துவாங்க. பாருங்கள், லூக்கா 21:12 இவைகளெல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜெப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைக்கும் ஒப்பு கொடுத்து, ஜெயிலில் ஒப்பு கொடுப்பாங்க, உங்களை ஜெயிலில் போடுவாங்க, ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள்.
கிறிஸ்தவர்களாகிய உங்களை, ஊழியர்களாகிய உங்களை இயேசுவை விசுவாசிக்கிறதுனால துன்பப்படுத்துவாங்க, ஜெயிலில் போடுவாங்க. இது கடைசி காலத்தில் நடக்கும் என்று ஆண்டவர் ஆனாலும் நீங்கள் பயப்படாதங்க, கலங்காதங்க. அது உங்களுக்கு சாட்சி ஆவதற்கு ஏதுவாக இருக்கும். அந்த ஆண்டவர் சொல்கிறார், உங்களில் சிலரை கொலை செய்வார்கள், என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் நீங்கள் பகைக்கப்படுவீங்க. என் நாமத்தின் நிமித்தம், இயேசு என்கிற நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைப்பாங்க, ஜெயிலில் போடுவாங்க, அடிப்பாங்க, கொலை செய்வாங்கன்னு வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறார். இதுதான் இப்போ நடக்க ஆரம்பித்திருக்கிறது. உலகத்தில் பல தேசங்களில் நடந்து கொண்டிருக்கிற காரியம் இப்போ இந்தியாவிலும் நடக்க ஆரம்பித்திருக்கிறது. இது எழுப்புதலுக்கு ஒரு பெரிய ஒரு ஆரம்பம். அதனால் ஊழியம் செய்கிறவங்க, ஊழியக்காரர்கள் பயப்படாதங்க, திடன் கொள்ளுங்கள். இப்போ நம்ம ஜெபிக்கணும். என்ன ஜெபிக்கிறது? நம்மளை துன்பப்படுத்துகிறாங்க, அடிக்கிறாங்க, பொய்யான குற்றச்சாட்டு சொல்கிறாங்க, நம்ம மேலே ஏதாவது வழக்கு போட்டு முடைக்கிறோன்னு நினச்சி எல்லாமே செய்து கொண்டு இருக்கிறாங்க. என்ன செய்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதே மாதிரி ஒரு சூழ்நிலை அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரத்தில் அந்த முதல் நூற்றாண்டில் ஊழியம் அவங்க அதை ஃபேஸ் பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? நீங்கள் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவளை கட்டளையிட்டார்கள். அவளை பயமுறுத்தினாங்க. இயேசுவை பற்றி பேசக்கூடாது, இயேசுன்ற நாமத்தை சொல்லக்கூடாது. அப்போவே அந்த காலத்தில் இந்த மத ஒரு தீவிரவாத மக்கள் இந்த இயேசுவை பற்றி அறிவித்தவங்களை, சீஷர்களை பயமுறுத்தினார்கள். அப்போ இயேசுவை பற்றி பேசக்கூடாது, உங்களை கொன்னுருவோம், ஜெயிலில் போட்டுருவோன்னு பயமுறுத்தினாங்க. அப்போ அவங்க பார்த்தாங்க, என்ன செய்கிறது, நம்ம என்ன தப்பு பண்ணோம்? சமுதாயத்தில் லஞ்சம் வாங்குறவன், ஊழல் பண்ணுறவன், நாட்டையே கொள்ளடிக்கிறவெல்லாம் பெரிய ஆளை சுற்றி திரிகிறான், பெரிய பணக்காரனாயிட்டுன்றான், படங்கள் போடுறான், ஜாலியாக இருக்கிறான், துன்மார்க்கமாக நடக்கிறவனெல்லாம். ஆனால் இயேசுன்ற நற்செய்தி அறிவிக்கிறோம். குடிப்பழக்கத்தில் இந்த இயேசு விடுதலை தர்றாரு, கொலைகாரனை மாற்றுகிறாரு, அவனுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்துகிறார். இதை செய்தால் குற்றவாளின்னு சொல்லி ஜெயிலில் போடுவதும் அடிப்பதும் பயமுறுத்துவதெல்லாம் நடக்குது. என்ன பண்ணுவது? இதெல்லாம் அந்த காலத்திலே நடந்தது. அப்போ என்ன பண்ணாங்க? 24வது வசனத்திலிருந்து பாருங்கள். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு ஜெபித்தார்கள். நம்முடைய ஒரே ஆயுதம் ஜெபம், ஜெபம், ஜெபம். இதுதான் வேதம் போதிக்கிறார். நம்ம போய் ரோடு மறியல், ட்ரெயின் மறியல் அதெல்லாம் செய்யக்கூடாது, செய்ய மாட்டோம். உலக மக்களை போல நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறேன், எங்கள் கிறிஸ்தவங்களுக்கு பாதுகாப்பில் அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கறது தான் நம்ம பின்பற்ற வேண்டும். உலக மக்களைப் போல, அரசியல்வாதிகளைப் போல செயல்படக்கூடாது. ஆனால் நம்முடைய பாதிப்பை அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தலாம், அது தவறு கிடையாது. எஸ்தர் அந்த காலத்தில் ஒரு உபத்திரவத்தை ராஜாவுக்கு தெரியப்படுத்தினாள். அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய பாதிப்புகள், கஷ்டங்களை நமக்கு ஒரு சுதந்திர நாட்டில் வாழுகிறோம். இது மத சார்பற்ற ஒரு நாடு. இங்கே பல மதத்தை சார்ந்த மக்களும் பல இன மக்களும் இருக்கிறாங்க. முக்கியம் பார்த்திங்கன்னா இயற்கையை வழிபடுகிறவங்க தான் இந்தியாவில் அதிகம். இயற்கையை வழிபடுகிறவர்கள், முன்னோரை வழிபடுகிறவங்க தான் இந்தியாவில் அதிகம். அது ஒரு மத நம்பிக்கை அவங்களுக்கு. சீக்கியர்கள் இருக்காங்க, இந்துக்கள் இருக்கிறாங்க. இந்துக்களுடைய நம்பிக்கை அது தெய்வ வணக்கம், அவங்களுடைய நம்பிக்கை வேறு. சீக்கியர்கள் அவங்க ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்க நம்பிக்கை வேறு. புத்த மதத்தினர் அவங்க நம்பிக்கை வேறு. ஜைன மதத்தினர் அவங்க நம்பிக்கை வேறு. இஸ்லாமியர்கள் அவங்க 20 கோடிக்கு மேலே இருக்காங்க இந்தியாவில், அவங்க நம்பிக்கை. அது மாதிரி கிறிஸ்தவங்க 3% தாங்க,
இவ்வளோதான் இருக்குது, 3% தான் இருக்கிறோம். கவர்மெண்ட் அப்படி தானே ரிப்போர்ட் சொல்லுது, அவ்வளோதான். அப்போ இவ்வளோ தான் இருக்கிறோம். இது மாதிரி நிறைய மதங்கள் இருக்கிறது, நிறைய இன மக்கள் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே சம உரிமை இந்தியாவில் அரசாங்கம் தந்திருக்கிறாரு. மூல சட்டத்தில் அப்படி தான் சொல்லப்பட்டு இருக்கிறாரு. எல்லா மதத்தினருக்கு சம உரிமை உண்டு. அவங்கவுங்க கடவுளை வணங்கலாம், அவங்கவுங்க கடவுளை ஆராதிக்கலாம், அவங்கவுங்க கடவுளை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லலாம் என்பது மூல சட்டத்தில் இருக்குது. இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தில் இருக்கிறாரு. மதத்தை பரப்பலான்னு கூட இருக்குது. அதில் உலக நம்ம மதத்தை பற்றி பேசுவதில், ஆனால் இந்திய சட்டத்தில் இருக்குது. அவங்கவுங்க இந்துக்கள் அவங்க மதத்தை பரப்பலாம், இஸ்லாமியர்கள் அவங்க மதத்தை பரப்பலாம், ஜைனர்கள் அவங்க மதத்தை பரப்பலாம், அவங்கவுங்க மதத்தை பேசலாம் அப்படின்னு சொல்லி இந்தியா சட்டமே நமக்கு உரிமை கொடுத்திருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் பறிக்கப்படுகிறது, அதெல்லாம் மூடப்படுகிறது, அதெல்லாம் ஒடுக்கப்படுகிறது. என்னப்பா அது ஒரு தேசத்தில் நடக்கிற ஒரு அநீதியான காரியம். என்ன சட்டத்துக்கு புறம்பானதை ஆள்றவங்க செய்யக்கூடாது, ஆனால் அது நடக்கிறது. அந்த மாதிரி இப்போ நம்ம ஜனநாயக நாடு, எல்லா மதமும் இனமும் இணைந்த நாடு. ஏன் அமெரிக்கா கிறிஸ்தவ நாடுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, இங்கிலாந்து சொல்கிறீங்க? அங்கே எத்தனை இந்து கோயில்கள் கட்டப்படுகிறது. அவங்கள கிறிஸ்தவங்க நடிக்கிறாங்களா, உதைக்கிறாங்களா, மிதிக்கிறாங்களா? எல்லாருக்கும் சம உரிமைன்னு அவங்க சுதந்திரம் கொடுத்து எல்லாமே நடக்கிறதில்ல எல்லா நாடுகளிலேயும். அப்போ இதெல்லாம் தயவு செய்து கொஞ்சம் யோசிக்க வேண்டும். அப்போது நம்ம கிறிஸ்தவர்கள் இந்த தேசத்தில் இருக்கிறதற்கு உரிமை இல்லையா என்று சொன்னால் எல்லாருக்கும் உரிமை உண்டு. ஆனால் ஏன் தாக்கப்படுகிறோம், ஏன் இப்படி நமக்கு உபத்திரவம் கொடுக்கப்படுகிறது என்றால், இது கடைசி காலத்தில் நடக்கிற ஒரு காரியம். கிறிஸ்தவங்களுக்கு உபத்திரம் உண்டு, பாடுகள் உண்டு, சபைகள் தாக்கப்படும், ஜெயிலில் போடுவாங்க, அடிப்பாங்க, சிலர் கொலை செய்வாங்க அப்படின்னு வேதத்தில் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்லி இருக்கிறார். அதுதான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த சூழ்நிலையில் நம்ம என்ன செய்கிறது? போராட்டம் நடத்துகிறதா? நம்ம போய் மறியல் நடத்துகிறதா? இல்லை, நம்ம ஜெபிக்கணும். சபைகள் ஜெபத்தை அதிகப்படுத்தணும், ஊழியர்கள் ஜெபத்தை அதிகப்படுத்தணும். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை அதிகப்படுத்தினா அற்புதங்கள் நடக்கும். அது எப்படி ஜெபிக்கணும்? நம்மளை துன்பப்படுத்துகிறவங்களை அழிச்சிருப்போடுன்னு ஜெபிக்கிறதா? இல்லை, நம்ம எப்படி ஜெபிக்கணும் இந்த மாதிரி சூழ்நிலையில் என்பதும் வேதத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. தயவுசெய்து எடுங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 24ஆம் வசனத்திலிருந்து 166வது பக்கம் புதிய ஏற்பாட்டில். அதுக்கு அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாயிருக்கிறீர். புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. இதெல்லாம் தீர்க்க தரிசனமாக பைபிளில் சொல்லப்பட்ட காரியம். ஆளுகிறவர்களும் அதிகாரிகளும் இயேசுவுக்கு விரோதமாய் எழும்பி கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் எழும்பி துன்பப்படுத்துவார்கள் என்பது சொல்லப்பட்ட காரியம். அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும், அந்த காலத்தில் இந்த ஏரோத ராஜா, பொந்தி பிலாத்து என்கிற கவர்னர், அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்த. புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள்.
கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக செய்யப்படுவது இயேசுவுக்கு விரோதமாக செய்யப்படுவதற்கு சமம். இப்போ அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் வாசித்தால், சவுல் என்கிற ஒரு யூத மத வைராக்கியமுள்ள வாலிபன் எழும்பி கிறிஸ்தவர்களை கொலை செய்தான், ஜெயிலில் போட்டான், கிறிஸ்தவங்களை உபத்திரவப்படுத்தினான். கிறிஸ்தவனை கேட்டாலே பிடிக்காது, அவங்கள இல்லாமல் ஆக்கணும்னு சொல்லி வீடு வீடாக நுழைஞ்சி கிறிஸ்தவனை ஜெயிலில் கொண்டு போடுன்னு அவ்வளோ கொடுமைப்படுத்தினான். பைபிள் இருக்குது. அப்போ இயேசு அவனை சந்தித்தார். சந்திக்கும் போது என்ன சொன்னார்? சவுலே சவுலே, ஏன் என் பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறாய்ன்னு சொல்லலை, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? உம்மை துன்பப்படுத்த யார்? நான் இயேசு என்று இயேசு வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினால் இயேசுவை துன்பப்படுத்துவதற்கு சமம். கிறிஸ்தவ ஆலயங்களில் நம்ம உடைத்தோம், மூடினோம், தட்டினோம், அவங்கள முடைக்கணும் என்றால் இயேசுவுக்கு விரோதமாய் செயல்படுகிறோம் என்ற அர்த்தம். அவருக்கு விரோதமாக நின்று யாரும் அவரை ஜெயிக்க முடியாது. இயேசுவை யாரும் ஜெயிக்க முடியாது. வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன். நீங்கள் என்னென்னு நம்ம நினைக்கிற மாதிரி கிறிஸ்தவங்க அது ஒரு மனித கூட்டம், மத கூட்டம் அல்ல. அதுக்கு பின்னால் இருப்பவர் வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் சொல்லுகிறார், என்னை ஏன் நீ துன்பப்படுத்துகிறாய் என்று ஆண்டவர் கேட்டார். அப்போ அப்படி தான் ஆண்டவர் சந்தித்தார். அந்த சவுலை சபைக்கு விரோதமாக, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக எழும்பியனவனை இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணுகிற ஆளாய் ஆண்டவர் மாற்றிட்டார். இந்தியாவில் அது நடக்க போகுது பாருங்கள். நிறைய பேர் இப்போ எதிர்க்கிறவங்க, சபையை அடிக்கிறவங்க, உடைக்கிறவங்க நாளைக்கு பைபிளை வச்சுட்டு பிரசங்கம் பண்ணுவாங்க. ஏன்னா இல்லை, இயேசுவை கேலி பண்ணி இயேசுவை கேவலமாக பேசினவன் இன்றைக்கி அந்த இயேசுவை பற்றி நானே பைபிள் வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறேன்ல. அப்போ அதனால் எதான் நடக்கும்? அது மாதிரி ஏதான் அவங்க பைபிளில் பார்க்குறோம். அவங்க ஜெபிக்கும்போது நீங்கள் உம்முடைய இயேசுவுக்கு விரோதமாக இவங்கெல்லாம் கூட்டம் கூடி இருக்கிறாங்க சொல்லிட்டு என்ன ஜெபிக்கிறாங்க பாருங்கள். 29ஆம் வசனத்திலிருந்து கவனிங்க. நம்ம தேவ பிள்ளைகள் வசனத்தின்படி ஜெபிக்கணும். அப்போ அந்த ஜெபம் வல்லமை உள்ளது. என்ன ஜெபிக்கிறாங்க? இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து. ஆளுகிறவங்க எங்களை பயமுறுத்துகிறாங்க. ஏரோது, பிலாத்து, இந்த அதிகாரத்தில் உள்ளவங்கெல்லாம் எங்களை பயமுறுத்துகிறாங்க. அந்த தலைவர்கள், யூத மத தலைவர்களெல்லாம் பயமுறுத்துகிறாங்க. பேசக்கூடாது இயேசுவை பற்றி, உங்களை அழிச்சிருவோன்னு சொல்கிறாங்க. அவனுடைய பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து. 30வது வசனம் பாருங்கள். உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து. சரிங்களா? அவங்க என்ன ஜெபிக்கிறாங்க? பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவளுக்கு அனுக்கிரகம் செய்தார்களும். பைபிளில் அவங்களுடைய ஜெபம் விரோதிக்கிறவங்களை அழிச்சிரும் அப்படின்னு ஜெபிக்கலை. நம்ம அப்படி ஜெபிக்கூடாது. நம்மளுக்கு விரோதிக்கிறாங்க, ஜெயிலில் போடுறாங்க, நம்மளை தண்டிக்கிறாங்க, நமக்கு தீமை செய்கிறா கூட அவங்கள நேசித்து அவங்கள மன்னித்து தான் நம்ம ஜெபிக்கணும். அவங்க அழியட்டும், ஆண்டோடைய நியாய தீர்ப்பு வரட்டும், அவங்கெல்லாம் நொறுங்க, அப்படிலாம் நம்ம ஜெபிக்கூடாது. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். அவங்க மதத்தில் வைராக்கியமாக இருக்கிறாங்க, அது ஓகே. ஆனால் அரசாங்கம் அதிகாரத்தில் உள்ளவங்க தப்பு பண்ணும்போது அது அநீதி. அதை பார்த்துட்டு ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். இந்தியாவில் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம எல்லோரும் தானே பார்க்க போகிறோம், நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்போ அநீதியை தேவன் சகித்து கொள்ள மாட்டார். ஒரு கிராமத்துக்கு சுவிசேஷம் சொல்ல, எங்கள் ஊருக்கு ஏசெல்லாம் வேண்டாங்க போங்க அப்படின்னு சொன்னால் அது தப்பில்லை, அவங்க விருப்பம், போயிட்டே இருப்பாங்க.
ஆனால் அதிகாரத்தில் உள்ளவங்க அதிகாரத்தை தப்பாக பயன்படுத்தி சர்ச்சுக்கு சீல் வைக்கிறேன், ஊழியக்காரனை ஜெயிலில் போடுறேன், பொய்யான குற்றச்சாட்டு சொல்கிறேன்னு உள்ளே போட்டிங்கன்னா அது அநீதி. அதை பார்த்துக்கிட்டு ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். தயவுசெய்து அதை விளங்கிக் கொள்ளுங்க. நான் அன்பாக சொல்லுகிறேன். ஏன்னா இனி இந்தியாவில் வரப்போகிற காரியத்தை எனக்கு பைபிள் மூலமாக அறிந்ததுனால சொல்லுகிறேன். தயவு செய்து டோன்ட் பிளே வித் த ஹெவன்லி ஃபாதர், தி ஆல்மைட்டி காட். அவரோட விளையாடாருங்க. அவர் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டு இருக்கிறார். மோகலாசஸை அழிச்சிருவேன், இந்த ஜப வீட்டை இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படின்னு எழும்பின மத தீவிரவாதிகள் எங்கள் ஊரில் இருந்தாங்க. இன்றைக்கி ஹி வாஸ் நோ மோர். அவங்க இல்லை, அவங்கள காணும். நான் அவங்கள நேசித்து அவங்கள ப்ளஸ் பண்ணி தான் ஜெபித்தேன். ஆனால் அவங்களாம் இல்லை. ஊழியம் நிற்கிறது, இயேசு நிற்பார். இந்த சுவிசேஷம் எல்லா மக்களுக்கு அறிவிக்கப்படும். இயேசு சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறும். இதை யாரும் தடுத்துட முடியாது. அவருடைய வார்த்தை, அவருடைய வாக்குத்தத்தம்ல. அதனால் அவர் பாடு சகிக்க நாங்கள் ஆயத்தம். நீங்கள் திட்டுங்க, ஏசுங்க, கேவலமாக பேசுங்க, அடித்தா கூட பட்டுக்கொண்டு ஊழியம் செய்வோம், அவ்வளோதான். திருப்பெல்லாம் அடிக்க மாட்டோம். எங்களுக்கு அது தெரியாது. ஏசு எங்களுக்கு கற்றுக்கோ. ஒரு கண்ணத்தில் அது அடுத்த கண்ணத்தையும் காமிச்சிரு. அடி வாங்கிக்க. எனக்கு ஊழியம் செய்யணும், அடி வாங்கு. எனக்கு ஊழியம் செய்யணும், அவங்கள ஜெயிலில் போடுவாங்க, பொய்யான குற்றச்சாட்டு சொல்லுவாங்க, உபத்திரவத்தை சகிக்கணும். அப்படி தான் இயேசு சொல்லி கொடுத்தார். அதனால் சகிக்கிறதுக்கு ஆயத்தம், அடிபட ஆயத்தம். ஆனால் அநீதியாக செயல்பட்டால் ஆபத்து அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கு தான். அதனால் இங்கே அவங்க ஜெபிக்கிறாங்க. என்ன ஜெபிக்கிறாங்க பாருங்கள். தேவரீர் அவருடைய பயமுறுத்தல்களை கவனியும். நாங்கள் அந்த சட்டம் கொண்டு வருவோம், இந்த சட்டம் கொண்டு வரோம், இல்லாமல் பண்ணிடுவோம். பயமுறுத்தல்கள் அதை கவனித்து இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும்படி அப்படி தான் ஜெபிச்சாங்க. நம்ம அப்படி தான் ஜெபிக்கணும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பலத்த அற்புத அடையாளங்கள் தேசத்தில் நடக்கணும், எங்கள் மத்தியில் நடக்கணும். நீங்கள் ஜனங்களுக்கு அற்புதம் செய்யுங்க. வியாதியஸ்தரை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டும். ஆண்டவர் வியாதியஸ்தரை குணமாக்குங்க. என் ஜனம் பாவம் வியாதியில் கஷ்டப்படுறாங்க, குணமாக்குங்க, அற்புதம். அப்படி தான் நம்ம ஜெபிக்கணும். இதான் இயேசு கற்றுக் கொடுத்த முறை. பார்த்தீங்களா, இயேசு நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கிறாருன்னு. அப்படி ஜெபம் பண்ணுங்க. அதனால் ஆண்டவரே, இந்த பாடுகளெல்லாம் பார்த்து சோர்ந்துடாதங்க, பயப்படாதங்க. நம்மளை பயமுறுத்த தான் சாத்தான் விரும்புகிறான். பயந்து பயந்து முடைக்க. இன்றைக்கி பெரிய சபை தலைவர்லாம் பயப்படுறாங்க. எதுக்கு இதெல்லாம் பேசணும், எதுக்கு அதெல்லாம் சொல்லணும், நம்ம சும்மா இருந்து என்ன உங்கள் ராஜ்யத்தை கட்டுறீங்களா, சபை கட்டுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொத்து சேர்த்து நீங்கள் சுகமாக வாழ்ந்துருக்க அது ஊழியம் கிடையாது. சுவிசேஷத்தை அறிவிக்கணும். பாடு உண்டுன்னு சொன்னார். பாடு இல்லை, நிந்தையில், உபத்திரவு இல்லைன்னா நீங்கள் என்ன ஊழியக்காரன்? உங்கள் ஊழியம் சரியில்லைன்னு அர்த்தம். பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தது தான் ஊழியம். இயேசு சொல்லி கொடுத்த ஊழியம், பைபிள் சொல்லுகிற ஊழியம் அதுதான். அதனால் நம்ம இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரோ அதன்படி ஜெபிக்கணும், செயல்படணும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாங்க, வசனம் சொல்லுது. அவங்க எப்படி ஜெபிச்சாங்கன்னா, இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கணும், வியாதியஸ்தரை குணமாக்கும்படி ஆண்டவர் கரத்தை நீட்டி ஜனத்துக்கு அற்புதம் செய்யணும். ஊழியக்காரங்க முழு தைரியத்தோடு வசனத்தை சொல்லணும். பயந்துடக்கூடாது, முடங்கிடக்கூடாது. ஜெயிலில் போட்டால் ஜெயிலில் சுவிசேஷம் சொல்லுவோம். அப்படி தானே பைபிள் இருக்குது. பவுலை கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் உள்ளவங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லி அவங்கெல்லாம் ஜெயிலில் ரட்சிக்கப்படுறாரு, ஜெயிலில் உள்ள கைதிகள் ரட்சிக்கப்படுறாங்க. அப்படி தானே பைபிளில் இருக்குது. அதுக்கு தான் மோகன்லாஸை ஜெயிலில் கொண்டு போனால் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அங்கே இருக்கிற 4 பேர் ரட்சிக்கப்படுவாங்கல்ல, அதுக்காக கொண்டு போகலாம். அதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கணும். லாக்கப்பில் போட்டு அங்கே 2 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி அவங்கள ரட்சிப்புகளை நடத்தணும். அதுக்காக ஒருவேளை கொண்டு போகலாம். எல்லாத்துக்கும் ஆயத்தமாக இருக்கணும். பாஸ்டர் ஊழியக்காரன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்துறதுக்கு மட்டும்தானா? இயேசுக்காக பாடுபடுறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அப்போ நம்ம ஜெபிக்க வேண்டியது என்ன? ஊழியக்காரர் தைரியத்தோடு வசனத்தை சொல்லணும்.
அதுக்கு அனுகிரகம் பண்ணும், ஆண்டவரை தைரியப்படுத்தும். யாரும் ஊழியக்காரங்க சுதந்திரக்கூடாது. 60 பேருக்கு மேலே ஜெயிலில் இருக்காங்க இந்தியாவில், வட இந்தியாவில், இன்னும் இந்தியாவுடைய சில மாநிலங்களில் பாஸ்டர்மார்கள், சபை நடத்துகிறவங்க. அப்போ அவங்க ஆண்டவரை தைரியப்படுத்துங்க, சுதந்திரக்கூடாது, அவங்க தைரியமாக அவங்களுடைய ஊழியத்தை செய்ய பலப்படுத்துங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஒவ்வொரு குடும்ப ஜெபத்தில் நீங்கள் எல்லாம் அதுக்காக இணைந்து ஜெபம் பண்ணுங்க. இப்போ இந்த பாடு இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக அளவில் சபைகள் பாடுகள் வரும் என்று தான் பைபிளில் சொல்லப்பட்ட சத்தியம். கடைசி கால அடையாளத்தில் ஒன்று மத்தேயு 25 அதிகாரத்தில் 24 அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி இந்த உபத்திரம் உலக அளவில் கிறிஸ்தவங்களுக்கு வரும். நாம் அதுக்கெல்லாம் ஆயத்தமாக இருக்கணும் என்பதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஒன்று சொல்லட்டுமா, இன்னொரு காரியம், உலக அளவில் இரத்த சாட்சிகள், வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கல இரத்த சாட்சிகள், இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக மரித்தவங்க, அவங்க ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணுறாங்க. அப்போ அவர் சொல்லப்படுகிறது, இரத்த சாட்சிகளின் அந்த இரத்த சாட்சிகளுடைய அந்த அர்ப்பணிப்பு பூரணமாகணும். இன்னும் பல இரத்த சாட்சியை மறிக்கணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு கிறிஸ்தவ யூனிவர்சிட்டி பிரபலமானது, உலக அளவில் அவங்க எல்லாத்தையும் நியூஸை சேகரித்து ஒரு காரியம் வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்க என்ன வெளியிட்டிருக்கிறாங்கன்னு தெரியுமா? 2000 வருஷமாக சபை ஆரம்பிக்கப்பட்ட அப்போஸ்தல காலத்திலேருந்து இதுவரைக்கும் இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக மரித்தவங்க எவ்வளோ பேர் தெரியுமா? 7 கோடி இரத்த சாட்சிகள், 70 மில்லியன். இதுவரைக்கும் 2000 வருஷத்தில் 7 கோடி பேர் இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக மரிச்சிருக்கிறாங்க. இதுதான் ரெக்கார்டு. கடந்த 20ஆம் நூற்றாண்டில் மட்டும், ஒரு 100 வருஷத்துக்குள்ளே, 20ஆம் நூற்றாண்டில் மட்டும் 100 வருஷத்துக்குள்ளே இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக மரித்தவங்க 3.5 கோடி பேர், 35 மில்லியன் மரிச்சிருக்கிறாங்க. கடந்த 10 வருஷம் 2001லேருந்து 2010 வரைக்கும் இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக மரித்தவங்க எவ்வளோ பேர் தெரியுமா? 1 மில்லியன், 10 லட்சம் பேர் மரிச்சிருக்கிறாங்க. 2011லிருந்து 2020 வரை இரத்த சாட்சியாக மரித்தவங்க 9 லட்சம் பேர். இப்பவும் இரத்த சாட்சியாக மரித்து கொண்டு தான் இருக்கிறாங்க இயேசுவுக்காக. தெரியுமா உங்களுக்கு? ஆப்கானிஸ்தானுக்கு தென்கொரியாவிலிருந்து ஒரு 20-21 பேர் மிஷினரியாக போனாங்களாம். அந்த மக்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லணும், அந்த மக்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னு. தாலிபான் தீவிரவாதிகள் அவங்கள கண்டுபிடிச்சி அவங்கள எல்லாரையும் பிடிச்சிட்டாங்க. அவங்கள தலையை வெட்டுவோன்னு அறிவிச்சிட்டாங்க. இயேசுவை அறிவித்ததுக்காக தலையை வெட்டுவோம், உங்களை கொல்ல போகிறோன்னு அறிவித்து முகமூடி அணிஞ்சு கத்தியில் பட்டயத்தோடு அவங்கள எல்லாரையும் முழங்கால் போட்டு நிறுத்தினாங்க. அவங்க யாருமே பயப்படலை. அவங்க சொன்னாங்க, இயேசுவை நாங்கள் அறிவிக்க வந்தோம், நாங்கள் செத்தா பரலோகத்து போவோம். அவங்ககிட்ட முதல்ல யார் சாக போகிறீங்க போட்டி போட்டாங்களே, ஏன் தலையை விட்டு முதல்ல நான் சாகிறேன்னு சொல்லி. தெரியுமா அவங்களுக்கு? அதில் 18 பேர் தலை வெட்டப்பட்டு கொல்லப்பட்டாங்க. 3 பேர் சவுத் கொரியா சார்ந்த 3 பேரை எப்படியோ ஒரு காரியத்தில் விடுதலை பண்ணிட்டாங்க. அந்த 3 பேரில் ஒருவர், அவரை பற்றி பேட்டி எடுத்த போது ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாங்க, எங்களை தலையை வெட்டுவோன்னு அவங்க நிற்கிறாங்க, நாங்களை கொல்ல போகிறாங்க, எங்களுக்கு பயமே வரல, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் என்ன முதல்ல கொல்லு, நான் முதல்ல சாகிறேன், பரலோகத்து போகிறேன்னு சொல்லி. எப்படி உங்களுக்கு தைரியம், அந்த பயம் இல்லாமல் போச்சு அப்படின்னு அவன்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்லுகிறார், இயேசு பிரத்யட்சமாக எங்கள் பக்கத்தில் நின்றார். நாங்கள் அதுக்கு முன்னால் அவர் ஆவியில் தான் தரிசிச்சிருக்கிறோம், அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்திருக்கிறோம். இரத்த சாட்சியை மறிக்கிற நேரம் இயேசுவே எங்கள் பக்கத்தில் நின்றார். அவரை என் கண்ணால் பார்த்தேன், அதனால தான் நான் இயேசுவோடு மோட்சத்துக்கு போகிறேன், ஏன் தலையை விட்டுன்னு கேட்டேன். அப்போ இரத்த சாட்சியாக மறிக்கும்போது, ஒரு ஊழியக்காரன் ஜெயிலில் போடப்படும் போது
அந்த ஜெயிலுக்குள்ளே இயேசு வருவார். ஒரு ஊழியக்காரன் அடிக்கப்படும் போது இயேசு அடிக்கப்படுகிறார், அந்த அடியை அவர் வாங்கி கொள்கிறார். ஒரு ஊழியக்காரனை கொடுமைப்படுத்தும் போது இயேசு அங்கே நிற்கிறார். அதனால தான் அவனுக்குள்ள தைரியம், மரிப்பதற்கு ஆயத்தம். இவ்வளோ பேர் இரத்த சாட்சியாக மரிச்சிருக்காங்க தெரியுமா? இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது. இரத்த சாட்சிகளின் அந்த ஜபத்தை பற்றி வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதியிருக்கல, பார்க்குறீங்கள்ல. இன்றைக்கு அது நடந்து ஸ்தேவான் இரத்த சாட்சியாய் மரித்தார். அவர் எத்தனை பேர் மரிச்சிருக்கிறாங்க. இப்பவும் இரத்த சாட்சியாக பல தேசத்தில் கிறிஸ்தவ ஊழியர்கள் கொல்லப்பட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க. அது மாதிரி இது கடைசி காலத்தில் நடக்கும். இரத்த சாட்சிகள் எழும்புவாங்க எழுப்புதல் காலத்தில். அதுதான் இப்போ நடக்கிறது. உபத்திரவத்துக்கு பயந்தா நீங்கள் ஊழியக்காரனாக இருக்க முடியாது. போய் வியாபாரம் பண்ணுங்க, யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. எதுக்கு சபையை வச்சு வியாபாரம் பண்ணுறீங்களா நீங்கள்? சபைன்னா ஊழியன்னா பாடு உபத்திரம் வரும், மறிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அதுக்கு தான் ஊழியம். அதுதான் அப்போஸ்தலர் நடபடிகள் பைபிள் சொல்லுகிற ஊழியம். யாரும் ஒன்றும் சொல்லிடக்கூடாது, ஒன்றும் பேசிடக்கூடாது. நாங்கள் சுவிசேஷமும் சொல்ல மாட்டோம், இயேசுவை பற்றி சொல்ல மாட்டோம். உள்ள வரவங்களுக்கு மட்டும் பேசி காணிக்க மட்டும் வாங்கன்னா என்னையா ஊழியம் செய்கிறோம் நம்ம? இதை பைபிள் சொல்கிற ஊழியமா? ஒவ்வொரு தேசத்தில், சீன தேசத்தில் எத்தனை பேர் இரத்த சாட்சியாக மறித்து கொண்டிருக்காங்க தெரியுமா? சபை நடத்துகிறவங்க. அதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். இது எழுப்புதல் காலம். அப்போ நம்ம ஜெபிக்கும் போது என்ன ஜெபிக்கணும்? ஆண்டவரே அற்புத அடையாளம் செய்யுங்க, வியாதியஸ்தரை குணமாக்குங்க. உம்முடைய ஊழியக்காரர் தைரியத்தோடு வசனத்தை அவங்க பிரசங்கம் பண்ணணும், தைரியப்படுத்துங்க, யாரும் சோர்ந்துடக்கூடாது அப்படின்னு. அதுக்கு தான் நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். இந்த ஜெபம் பண்ண என்ன நடக்கும்? அவர்கள் ஜெபம் பண்ணின போது கூடியிருந்த இடம் அசைந்தது. அப்போதான் ஆவியானவர் இறங்குகிறார். பலமாக இறங்குற உபத்திரவ காலத்தில் தேவன் பலமாக இறங்குவார். அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். வேத வசனத்தை அவங்க தைரியமாக சொன்னாங்க, இயேசுவை பற்றி தைரியமாக சொன்னார்கள். இதெல்லாம் சரித்திரம், வேத புத்தகத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம வசனத்தில் உள்ள மாதிரி ஜெபம் பண்ணணும். ஊழியர்களை தைரியப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. யாரும் சோர்ந்துடக்கூடாது, பயந்துடக்கூடாது. தைரியமாக ஊழியம் செய்ய கிருபை கொடுங்க. அவங்க ஜெயிலில் இருக்காங்கன்னா ஆண்டவரை பலப்படுத்துங்க. அவங்க இயேசுவுக்காக பாடு அனுபவிக்கிற அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்கள பலப்படுத்துங்க, அவங்கள தைரியப்படுத்துங்கன்னு நம்ம ஜெபிக்கணும். ஜெபம் பண்ண என்ன நடக்குன்னு தெரியுமா? ஜெபம் பண்ண அந்த ஜெபத்துக்கு என்ன பதில் வருது? அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் பாருங்கள். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 167வது பக்கத்தில். அப்பொழுது அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. அவங்க ஜெபிச்ச மாதிரி நடக்குதா? அற்புத அடையாளத்துக்காக ஜெபிச்சாங்க, நடக்குது பார்த்தீங்களா? அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது. செத்தவங்க உயிரோடு எழுப்பப்படுறாங்க, சப்பானிகள் நடக்கிறாங்க. அந்த உபத்திரவு காலத்தில் தான் பலத்த அற்புதங்கள் நடக்கிறது. இனிமேதான் இந்தியாவில் இயேசுவின் நாமத்தில் பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்க போகிறது. நீங்கள் வேணா பாருங்க, இப்போ நடக்கிற அற்புதத்தை பார்த்து ஆச்சரியப்படுறோம்ல, இதை விட பெரிய அற்புதம் இனிமேதான் இந்தியாவில் நடக்க போகிறாரு. இயேசுவின் நாமத்தினாலே பலத்த அற்புத அடையாளங்கள் நடக்கும். அதான் வேதத்தில் சொல்லப்பட்ட சத்தியம். ஜெபிக்க ஜெபிக்க நடக்கிற காரியம் பலத்த அற்புத அடையாளம் நடக்கும். அதான் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லை, அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் வாசிக்கும்போது இந்த சவுல் என்கிற வாலிபன் தான் சபையை உபத்திரப்படுத்தினான், துன்பப்படுத்தினான், கிறிஸ்தவங்களை அழிப்பேன் என்று எழும்பினான். இப்போ அவன் ரட்சிக்கப்பட்டு ஊழியக்காரனா மாறிட்டான். இந்தியாவில் நடக்கும். இன்றைக்கி சர்ச்சை அடிக்கிறவங்க, போதகர் அடிக்கிறவங்கெல்லாம் நாளைக்கு பைபிளோட ஊழியம் செய்வாங்க. அவங்க தான் தைரியமாக ஊழியம் செய்வாங்க, இயேசுவை பற்றி தைரியமாக அறிவிப்பாங்க. அவங்க எழும்புவாங்க.
அது மாத்திரல்ல, அப்போஸ்தலர் நடபடிகள் 12 அதிகாரத்தில் வாசித்தால், இந்த ஏரோது என்கிற ராஜா தன்னுடைய அதிகாரத்தை தப்பாக பயன்படுத்தினான். அந்த ஊழியர்களை அழிக்க, ஊழியர்களுடைய தலையை வெட்ட, யாக்கோபை கொலை செய்தான், பேதுருவை ஜெயிலில் போட்டான், தவறான காரியத்தை செய்தான், அநீதியாக செயல்பட்டான். என்ன நடந்தது பாருங்க. கர்த்தர் அவனை அடித்தார், அவன் புழுத்து செத்தான். அப்போஸ்தலர் நடபடிகள் 12:23 அந்த வசனம் இருக்கிறாரு. அதிகாரத்தில் இருவங்க தப்பு பண்ணால் தேவன் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். கவனமாக இருக்கணும். அநீதியாக செயல்படக்கூடாது, நீதியாக செயல்படணும். கிறிஸ்தவங்க தப்புன்னா தண்டனை கொடுக்கணும். தப்புன்றவங்க யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியதான். சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கும் மக்களுக்கு நன்மை செய்கிறதற்கும் அவங்களுக்கு தண்டனை கொடுத்தா தேவன் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டார். நீதி உள்ள நியாயாதிபதி. ஏரோது புழுத்து செத்து போயிட்டான்னு சொல்லப்பட்டு இருக்கிறாரு. இது மாதிரி பைபிளில் இருக்க எல்லாமே உபத்திரவம், அதுக்காக ஜெபம், இந்த ஜெபத்தினால் என்ன நடக்கும் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இந்த நாட்களில் சபைகள், தேவ பிள்ளைகள், ஊழியர்கள் ஜெபத்தை அதிகப்படுத்துங்க. நீங்கள் முழங்காலில் நில்லுங்க, சபையை கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க. இரவெல்லாம் ஜெபிச்சாங்கல்ல அப்போஸ்தலர் 12 அதிகாரத்தில், அந்த ஜெபத்தில் பழக்குவீங்க. அப்போ ஜெபிக்க 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 தேசத்தில் நன்மை உண்டாகும். நம்ம ஜெபத்தினால கொள்ள நோய் தடுக்கப்பட்டிருக்குது. நம்ம ஜெபத்தினால இன்னும் வறுமை, இந்த காரியம் தடுக்கப்படும், பஞ்சம் தடுக்கப்படும். நம்ம ஜெபத்தினால இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்படும். நம்ம ஜெபத்தினால நம்ம தேசத்தை அது மாதிரி ஏழைகளாகவே இருக்கட்டும் நினைக்கிறவங்களுடைய திட்டங்களை மாற்றி எல்லா மக்களும் வாழ்ந்திருக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம தேசத்துக்கு அப்படி தானே ஜெபிக்கிறோம். எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், எல்லாரும் உயர்த்தப்படணும்னு சொல்லி அந்த மாதிரி நம்ம தேசத்துக்காக ஜெபிக்க தேசத்தில் சுபிட்சம் உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். அதுக்காக நம்ம பைபிளில் சொல்லப்பட்ட மாதிரி நம்ம ஜெபிக்கணும். இப்போ நம்ம ஜெபிக்க போகிற கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாமா? முழங்கால் படியிட்டு இவைகளை மனதில் வைத்து கருத்தாக ஜெபிக்கணும். நான் வேறு செய்தியெலாம் கொண்டு வந்திருந்தேன். ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் இதை குறித்து தான் உங்களுக்கு தெளிவாக பேச சொல்லி ஜெபிக்க சொல்லுகிறார். வேதாகமத்தில் இந்த மாதிரி காலத்தில் நம்ம என்ன செய்யணும்னு எழுதப்பட்டு இருக்கிறாரு. உலக மக்களைப் போல சிந்திக்கக்கூடாது, அரசியல்வாதிகளைப் போல நம்ம செயல்படக்கூடாது. வேதாகமத்தில் சொல்லப்பட்டபடி நாம் செயல்படணும், ஜெபிக்கணும். இது ஆண்டவர் சொல்லி இருக்கிற காரியம்.